இப்போ சத்யராஜ் வந்து ஒரு திமுக மேடையில வந்து பேசும்போது ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுருப்பாரு. அவர் அழுது என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்கள் வந்து கொளத்தூர் மக்கள் வந்து ஸ்டாலினை தோக்கடிச்சிங்க, இதுக்காக நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் தோக்கிறதுக்கு காரணமே அவங்க எல்லாம் தான். சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், ஜூலி, சாட்டை, துரைமுருகன் இவங்கெல்லாம் தான் காரணம். அவர் நடிகர், அவர் அழுவதான் செய்வாரு. ஒரு கூத்தாடின்னு விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. சத்யராஜும் ஒரு கூத்தாடி தானே, அது எப்படி அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணது கரெக்டா? சத்யராஜும் கூத்தாடி தான், ஆண்ட கட்சிங்க எல்லாருமே கூத்தாடிங்க தான். ராஜாஜி, காமராஜர், மற்றவங்க எல்லாருமே கூத்தாடிங்க தான் அவங்கள தவிர. இப்போ ஆண்டுன்னு இருக்கிற கட்சி எல்லாருமே கூத்தாடிங்க கட்சிக்கு தான் ஆடின்னு இருக்காங்க. அவங்க சொல்றது சொல்லிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஸ்டாலின் தோத்தது கொஞ்சம் வருத்தம் தான் ப்ரோ. ஏன்னா கட்சி தலைவர் அவர் தோத்தது வருத்தம் தான் கொஞ்சம். அதனால யாரும் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் ஒண்ணு அவரு கொஞ்சம் நல்லா நடத்திருக்கலாம் ஆட்சி இருக்கும் போது. நம்ம தேவையில்லாத இதெல்லாம் பாலிட்டிக்லாம் பண்ணி அவங்களே கெத்துக்கிறாங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. ஆமா ப்ரோ, ஸ்டாலின் தோத்தது ஒரு மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஸ்டாலின் கூட ஜெயிச்சுட்டு மத்தெல்லாம் தோத்தாங்களா? அவர் நல்லா பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்பார்ல. தோக்கடிக்கிறாங்கன்னா எதனால? எனக்கு நீ வேணான்றதால தான் தோக்கடிக்கிறாங்க. அது அவள் தான் அழுதாங்கன்னா இதுக்கப்புறம் இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு. 30 நாள் தான் உட்காந்துருக்காரு சீட்ல வந்து. பார்ப்போம், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, இன்னும் நிறைய டேஸ் இருக்கு.